நாங்கள் சரண்யா இன்னைக்கு எங்கள் வீட்டில் தண்ணி விட இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறானா, இன்னைக்கு தான் ஏதோ சரி இது பண்ணலாம் அப்படின்னு துணியை ஊற வச்சேன். தண்ணி வராதது தெரியாமையே ஊற வச்சிட்டேன். இங்கே பாருங்க, ஊற வச்சதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலான்னு பைப்பை திறக்கிறேன். தண்ணி வரல. ஐயோன்னு ஆகிப்போச்சு. சரி அதுக்கப்புறம் என்ன செய்ய, வர்றப்போ பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இல்லை உள்ளே போகணுமாம்மா பாத்ரூம்குள்ளே அடம் பிடிக்கிறா. அப்புறம் பாப்பாவுக்கு திறந்து கொடுத்தேன் இந்த போய் விளையாடட்டும் அப்படின்னு. நான் உள்ளே வந்தால் வரா அழுகுறா. இங்கே பாப்பா விளையாடுறா. பாருங்க வரா பாருங்க. வச்சா பாப்பா ஹாய் சொல்லுங்க. ஒன்றுமே தெரில. சரி உம்மா அத்தோ சரிங்களா. இங்கே வாங்க வந்துட்டியா? வச்சா பாப்பா தெரியுறாங்களா? கோனு அத்தை சொல்லு. அத்தை போகிறத பாருங்க, நடக்கிறது பாருங்க, திம்முன்னு நடப்பா. தவக்கா குட்டி மாதிரி. இப்படி எப்பமாச்சும் வெளியே விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே விட்டுறது கிடையாது. இது எப்போமாச்சும் எனக்கா மனசு அவ்வளோ விடுவேன். இப்படி வெளியே காத்தார இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட வெளியே இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் மைண்ட் செட்டு இன்னைக்குமே. அதனால தான் சரி விட்றது. என்ன பண்ணுற? ஐயோ எனக்கு தெரியாது. வந்துடும் ஓடி வந்துடும். அச்சோ எனக்கு தெரியாது. பாருங்க வச்ச பாப்பா இப்படி தான் பண்ணுறா. வா அம்மா கூட வா. அப்பா அடுத்த நம்ம நானும் கொஞ்ச நேரம் இப்படி வெளியே இருந்தால் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே அந்த ஹாலில் நல்லா கூலிங்காக இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே ஹீட்டு தான். ஃபேன் ஓடுனாலுமே ஹீட் தான். ஏன்னா நாங்கள் இருக்கிறதுக்கு மேலே தான் மொட்டை மாடி, வீடு கிடையாது. நாங்கள் இருக்கிற மேலே வீடு கிடையாது. அதனால் நமக்கு ஹீட்டாக தான் இருக்கும். ஏன்னா வெயிலை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் வெயில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியே நடமாடவே முடியாது. வெளியே போயிட்டு போனாலே அவ்வளோதான். அது இங்கே நான் வாடகைக்கு இருந்தேன்ல, அந்த வீட்டிலலாம் நான் ஃபேனே இல்லாமல் இருப்பேன். ஆனால் இந்த வீட்டில் ஃபேன் இருந்துமே இருக்க முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது. நைட் ஆனாலுமே ஹீட்டு தான். கொஞ்சம் ஹீட்டு தான் நைட் ஆனாலுமே இருக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல. உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குதா இல்லையா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நேற்று ஒரு பிரச்சனையை பற்றி போட்டிருந்துருப்பேன். அந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, யார் என்ன அப்படிங்கிறத அவங்களே ரிவீல் பண்ணாங்க. அவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஏன்னா அந்த நேமை கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. அவங்க எனக்கு அடிக்கடி கமெண்ட் பண்ண மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் இது நம்ம யூடியூப் சேனல்லையா இல்லை இன்ஸ்டாகிராம்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த நேமை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதிகமாக சொல்லியும் இருக்கேன். ஆமாம், சரி அதை பற்றி நான் பேச விரும்பலை. அவங்க இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க, வீடியோ தப்பாக போடாதீங்க, இந்த மாதிரி காசு கேட்காதீங்க, மோசடி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் எந்த மோசடியும் பண்ணலை. மோசடினா என்னென்னா 1000 2000 3000 அப்படி வாங்கி போய் சொல்லி அப்படி வாங்கி இது பண்ணுறது தான் மோசடி இதில் வரும். நான் அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. சரி, நான் அப்படி பண்ணியிருந்தாலும் சரி நான் மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். என்னோடய சப்ஸ்கிரைபரான உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க,
நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க உங்கள் பர்சனலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு வந்து என் கூட யாருமே நிற்கலை, என் சொந்த பந்தம் யாருமே என் கூட இல்லை. அதனால் எனக்கு என்ன நடந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுதான் அதுதான் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ஒரு வலியை தந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னோடய வலியை எங்கே சொல்கிறது அப்படின்னு தெரியல. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். எனக்கு இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் பண்ணுறாங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிற இடமா நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால் மன்னிச்சுக்கோங்க, சரியா? இனி வந்து நான் வந்து என்னை திருத்திக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையும் கண்டிப்பாக அந்த இதிலேருந்து மாறும். எனக்கு நம்பிக்கை, ஆண்டவன் தான் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லாமல் பேசக்கூடாது. நம்பிக்கையோடு இருக்கிறேன். நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையிலும் அந்த கடவுள் கொடுக்குற நம்பிக்கையிலும் இருக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். இனி வந்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அதோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா அண்ட் வர்ஷா. ஓகேவா? பாய்.